ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்கும் வரை ஓயமாட்டோம் என்று மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? மாநில உரிமைகள் மற்றும் கூட்டாட்சிகளுக்கு எதிரான அந்த தத்துவத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக போராடும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஆளுநர்கள் மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கான காலக்கெடுவை நிர்ணயிக்க அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தும் வரையறை என்பது ஓய்வெடுக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். குடியரசுத் தலைவரின் குறிப்புக்கு பதிலளிக்கும் விதமாக உச்சநீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய கருத்து என்பது தமிழ்நாடு அரசு எதிர்கொள்கின்ற ஆளுநர் வழக்கில் ஏப்ரல் 2025 வழங்கப்பட்ட தீர்ப்பு எந்த தகத்தையும் ஏற்படுத்தாது என்று தெரிவித்திருக்கிறார். உண்மையில் ஆலோசனை கருத்தை வழங்கும் அமர்வு என்பது பின்வருகின்ற பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதில் குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தான் ஆட்சி செய்ய வேண்டும், மாநிலத்தில் 2 நிர்வாக அதிகார மையங்கள் இருக்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பு செயல்பாட்டாளர்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உடன்பட்டு செயல்பட வேண்டும், அதற்கு மேல் ஒருபோதும் செயல்படக்கூடாது என்றும் அரசியலமைப்பு திருத்தப்பட்டிருப்பதாகவும், மசோதாவை ஒழிக்கவே அல்லது மசோதாக்களை பின்பற்றவே ஆளுநர் செய்வது போல ஆளுநருக்கு 4வது வழி என்பது இல்லை எனவும், மசோதாக்கள் வெறுமன திருத்தி வைக்க கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போல மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை ஆளுநர் காலவரையின்றி காலதாமதம் செய்ய முடியாது என்றும், ஒரு மசோதாவை பரிசீலிப்பதில் ஆளுநர் நீண்ட அதே போல விரிவான காலத்தை எடுத்துக்க கூடாது என்றும் அந்த சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும், மாநில அரசியலமைப்பு நீதிமன்றங்களை அணுகி ஆளுநர்கள் வேண்டுமென்றால் அவர்கள் செய்யக்கூடிய பொறுப்புக்கு அப்பாற்பட்டு செயல்படக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தின் ஆலோசனை கருத்து சட்ட அதிகாரிகளின் கருத்தை விட அதிக விளைவை ஏற்படுத்தாது எனவும், நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தின் கருத்து என்பது தமிழக ஆளுநரின் கொள்கையை மீண்டும் நிராகரித்திருக்கிறது போல்தான் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதே போல மசோதாக்களை ராஜ்பவனில் எல்லாம் எடுத்து சென்று அதற்கான கருத்துக்களை கேட்காமல் திருப்பி அனுப்புவதை தொடர்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய ஆளுநர்கள், எங்கள் சட்ட போராட்டத்தின் மூலமாக இப்போது ஆளுநர்களை நாங்கள் கட்டாயப்படுத்தி இருக்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசாங்கத்தின் ஆளுநர் தொடர்ச்சியாகவே இது போன்ற செயல்களை செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் எங்கள் சட்ட போராட்டம் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றவும், சட்டத்தின் மூலம் மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அவர்கள் வேண்டுமென்றால் செயல்படுவதற்காகவும் பொறுப்பற்றவர்களாக இருக்கவும் அவர்களின் விருப்பமே எனவும் தெரிவித்திருக்கிறார். மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதை காலவரையின்றி தடுக்காமல் அவர்களின் நடவடிக்கையை மறுபரிசீலனை செய்ய அரசியலமைப்பு நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் அளித்திருப்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல அரசியலமைப்பை விட உயர்ந்தவர்கள் என்று அரசியலமைப்பு அதிகாரமும் எதுவும் இருக்க முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார். ஒரு உயர் அரசியல் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இதனை மீறி செயல்படக்கூடாது என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நான் நிறைவேற்ற வேண்டிய வாக்குறுதிகள் உள்ளன இருக்கக்கூடிய அனைத்து சட்ட திருத்தங்களையும் தமிழ்நாடு மக்களின் விருப்பமும் சட்டத்தின் மூலம் நிறைவேற்றப்படும் எனவும், இதுவரையிலும் தொடர்ச்சியாக போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த நாட்டில் ஒவ்வொரு அரசியலமைப்பிற்கும் எதிராக இருக்கக்கூடிய அனைவரையும் எதிர்த்து தொடர்ச்சியாக போராடுவேன் என்பதை உறுதியேற்போம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.